வணக்கம் நண்பர்களே! இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. நம்முடைய வீட்ல எல்லோருடைய வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த உப்பு. இந்த உப்பு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம முதல்ல வணங்கக்கூடிய தெய்வம்னா, நம்மளுடைய குலதெய்வம். அடுத்தபடியாக இஷ்ட தெய்வம். இந்த 2 தெய்வத்தினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொருள்னா உப்பு தாங்க. இந்த உப்பை நம்ம வீட்ல எப்படி வச்சு பயன்படுத்தலாம்? வீட்ல செல்வ செழிப்பு உண்டாகும். மேலும் வீட்ல தொடர்ந்து பிரச்சனை இருக்கா? அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் கந்திஷ்டியா இருக்கக்கூடுங்க. அந்த கந்திஷ்டி போக்க இந்த உப்பை எப்படி பயன்படுத்தலாம்? இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகள் நிறைய இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்க தவறாம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டு பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, உப்பு வைத்து வணங்கிட்டு 3 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு உப்பு ஜாடியில போட்டு பயன்படுத்தினாலே வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. உப்பை வச்சு என்ன மாரியான பலன்கள் நமக்கு காத்திருக்குன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வணங்கக்கூடிய ஒரு தெய்வம்னா நம்முடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அடுத்ததாக நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை வழிபடுவோம். இந்த 2 தெய்வங்களுடைய அருளையும் நமக்கு முழுமையாக பெற்றுவிட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்குங்க. பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லலாம். அப்படி இருந்தும் ஒரு சிலருக்கு அவங்க நினைத்த காரியம் நடைபெறாமல் ஒரு சூழ்நிலை உண்டாகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறைனா அது உப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தாங்க. இதே உப்பு பரிகாரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மகாலட்சுமி தாயாருடைய அருள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிடைத்திட்டாலே அவருக்கு எந்தவித குறைவும் இருக்காது. அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த கல்லுப்புங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு பல பரிகாரங்களுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளுங்க. ரொம்ப எளிமையான ஒரு பொருளுங்க. இந்த கல்லுப்பை வச்சு நம்ம வேண்டிய வரத்தை பெறுவதற்கு எந்த முறையில் வழிபடலான்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வழிபாட்டை முக்கியமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில ஆரம்பித்தாலே சிறப்பான பலன் உண்டுங்க. காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதிதாக வாங்கிய மண்ணால் செய்யப்பட்ட தட்டோ அகலமான கிண்ணமோ இல்லைன்னா கல் உப்பு இல்லைன்னா ஒரு விளக்கு ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நிறைய கல் உப்பை கொட்டணும். பிறகு அந்த கல் உப்பு புதிதாக வாங்கியதாக முக்கியமாக இருக்கணுங்க. சமையலுக்கு பயன்படுத்தியதே இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்காதீங்க. தனியாக வாங்கி பயன்படுத்திக்கோங்க. பிறகு அந்த மண் பாத்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மறைச்சி விடுங்க. இப்போது சுத்தமான மஞ்சளை ஒரு கிண்ணத்தில் கொட்டி அதில் பன்னீரை ஊற்றி அதை நன்றாக கொட்டியாக பிணைந்து வச்சுட்டு இப்போது அது மேலே ஒரு சிறு வடையாக தட்டு அதை எடுத்து கல்லுப்பு நடுவில் வச்சிடணும். அதுக்கு மேலே தாளம்பூ குங்குமத்தை வச்சுட்டு இப்போது சாமந்தி சம்மங்கி மலர்களை வைத்து கல்லுப்பின் மீது மஞ்சளை சுற்றி இந்த மலர்களை வைத்து அலங்கரித்துக்கோங்க. இப்படி நீங்கள் வச்ச பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அது உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து பார்த்தீங்கன்னா கல்லுப்படம் நீங்கள் சொல்லணும். பிறகு சொன்ன முடித்த பிறகு பச்சை கற்பூரத்தை வச்சு தீபாராதனை காட்டிடணும். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் கல்லுப்பு வச்சு வழிபாடு செய்து வந்தாலே நீங்கள் கல்லுப்புடன் கேட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் விரைவில் நிச்சயம் நடைபெறுங்க. இந்த கல் உப்பில் இருக்கக்கூடிய மலர்களை தினமும் மாற்றிடுங்க. இதை தனியாக ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இந்த கல் உப்பை நீங்கள் மாற்றிடுங்க. பழைய கல் உப்பையும் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டு 48 நாட்கள் நிறைவடைந்த பிறகு இந்த பழைய கல் உப்பை பழைய மலர்களை எடுத்துக்கொண்டு போய் ஓடுற தண்ணியில் போட்டுடுங்க. இல்லைன்னா கால்படாத இடத்துல போடணும். இந்த மகாலட்சுமி அம்சம் நிறைந்த இந்த கல் உப்பை இந்த முறையில் உங்களுடைய வீட்டு பூஜையில் வச்சு வழிபட்டு வந்தாலே நீங்கள் நினைத்தது நடக்க ஆரம்பிக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விலகி வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கல் உப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த பொருளுங்க. ஏன்னா கடல் நீரிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த கல் உப்பு பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் கந்திஷ்டை போக்கக்கூடிய பொருளாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள்
வாஸ்து பரிகாரத்திற்கு சிறப்பான ஒரு பொருளாக இருக்குங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வாங்கினா வீட்டில் செல்வ பெருகணும் நம்புறீங்க. சமையலறையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தான் கல்லுப்பை கொட்டி வைக்கணுங்க. அது நிறைய இருக்கும்படி எப்போதுமே பார்த்துக்கிட்டு வந்தாலே போதும். அட்சய திருதி என்று தங்க நகை வாங்கினாலும் கல் உப்பு வாங்கினாலும் இரண்டுமே ஒரே அளவு பலன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்க நகை வாங்க முடியாதவங்க கல் உப்பு வாங்கி வைத்தாலே போதுங்க, செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள்லையும் பௌர்ணமி நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான இந்த கல் உப்பம் தீபம் ஏற்றி வழிபட்டாலே அந்த குடும்பத்தில் சுபிச்சம் நிச்சயம் உண்டு, வற்றாத பணவரவு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன செய்யணும்னா, ஒரு பித்தளை இல்லைன்னா தாமிர தாம்பாள தட்டில் கல் உப்பை பரப்பி அதன் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்க வச்சு அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா மனம் வந்து செல்வத்தை நிச்சயம் உங்களுக்கு அளிப்பா. மேலும் தீராத நோய்கள் தீர்ந்துடுங்க, பாதை உயர்வு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கிடும், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. அடுத்தபடியாக கந்திஷ்டி போக்க இந்த கல்வுப்பை எப்படி நம்ம பயன்படுத்தலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டி எடுக்கக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த கல் உப்புக்கு அதிக அளவில் இருக்குங்க. வீட்டு நுழைவாயில கதவுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பி அதன் மேலே ஒரு எலுமிச்சை பழம் மற்றும் 4 திசைகளை பார்த்தவர் 4 விரமிளகாய் வச்சாலே போதுங்க, கந்திஷ்டி போயிடுங்க. ஒரு வாரம் கழித்து அதே ஒரு காகத்தில் போட்டு கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. இதே வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் கல் உப்பை புதிதாக மாற்றணும். வாரம் ஒரு முறை ஒரு பாத்திரத்தில் அதே போல் சிறிதளவு கல் உப்பை எடுத்து அதில் தண்ணீரில் ஊற்றி நன்காக கரைத்திட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அமர வச்சு 9 முறை அவங்கள தலையை சுற்றி அந்த தண்ணீரை பற்றின வாஷ் பேஷனில் கொட்டிடுங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி அனைத்தையும் போக்கிடுங்க. மேலும் வீட்டில் இருப்பவங்களுடைய எதிர்மறை எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களாக மாறிடும். இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. மேலும் இந்த கல் உப்பை வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியை நீக்க இன்னொரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு கருப்பு நிற துணியை எடுத்துட்டு அதில் கைப்பிடி அளவு உப்பை மட்டும் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையிலும் திருஷ்டி கழிப்பது போல் சுற்றி எடுத்துட்டு ஓடக்கூடிய நீரில் போட்டுடலாம். இது ஒரு முறை. ஒருவேளை உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி அதிகம் இருப்பது போல் உணர்ந்தீங்கனாலும், அடிக்கடி சண்டை வருவது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னு போன்ற பிரச்சனைகள் அதிகம் இருந்தாலும், மனக்குழப்பம் அதிகம் இருக்கக்கூடியவங்களும் இந்த நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த முடிச்சே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரம் வரை அப்படியே வச்சுட்டு வீட்டில் ஒவ்வொரு அறையில் கூட இப்படி வைக்கலாம். இதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா முடிச்சை எடுத்து ஓடக்கூடிய நீரில் போட்டுடுங்க. இதே முடிந்த வரையில் ஓடும் நீரில் விட பாருங்கள், இல்லைன்னா கால்படாத இடத்துல கூட நீங்கள் போடலாம். இதை தண்ணீரில் போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது வெளியில் நின்று கை கால் முகம் அனைத்தையும் அலம்பிட்டு தலையில் கொஞ்சம் தண்ணீரை தெளித்த பிறகு தான் வீட்டுக்குள்ளே நுழையணும். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வாரம் வாரம் செய்து வரும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி தீய சக்திகள் இருந்து நீங்கள் நிச்சயம் விடுபடலாங்க. கந்திஷ்டியால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, மனசோர்வு அனைத்தையும் நீங்கள் நல்ல முறையில் சுறுசுறுப்பாக மாறிடும். கந்திஷ்டி எப்படி வீட்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உடலில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அசதியாக உணர்வது, அடிக்கடி கொட்டாவி வருவது, எந்த வேலையிலும் பார்த்தீங்கன்னா ஈடுபடாமல் இருப்பது, புதிய ஆடை அணிந்தால் உடனே கிளியலாம், இல்லைன்னா கருப்பு கரை போன்றது ஏதாவது கரைப்படலாங்க. இப்படி வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை, தடைகள்னு சோகம், பிரிவு, நஷ்டம்னு வருதா, கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாத பிரச்சனை, சந்தேகம், உறவினர்களோடு பகை, சுப நிகழ்ச்சிகளில் தடை போன்ற விஷயங்கள் இருந்தால் நிச்சயம் கந்திஷ்டி காரணமாக தாங்க இருக்கும். அதனால் இந்த கந்திஷ்டியை கழிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை பொழுதுல இதை செய்யணும். கிழக்கு திசை நோக்கி செய்து பாருங்கள். தனியாகவோ இல்லது கூட்டமாக எப்படி வேணுமானால் திருஷ்டி கழிக்கலாம். கூட்டத்தில் நிற்பவங்களை 10 பேருக்கு ஒருவரும் மீதி பேருக்கு மற்றவரும் மாற்றி மாற்றி திருஷ்டி கழிக்கணும். நிற்கிற அத்தனை பேருக்கு ஒரே நபர் தான் திருஷ்டி கழிக்க வேண்டுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கையால் திருஷ்டி கழிப்பது ரொம்ப நல்லது. அதே போல் குளிக்கும் போது அந்த நீரில் உப்பு சேர்த்து குளித்தா கந்திஷ்டியால் ஏற்படக்கூடிய உடல் அசதியும் சோம்பல், அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கிடுங்க. இதனை வார ஒரு முறை நீங்கள் செய்யலாம்.
குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமைகளையும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில செய்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த பதிவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான் கல்லுப்பு. இந்த பொருள் வைத்து செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகிடும், வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். நீங்களும் இந்த மாதிரியான பரிகாரம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.